தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. அன்பான குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலே ஜாலி தான், ஹாலிடே தான். ஸோ இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், கூடவே நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் ராமாயணம் பக்தி கதைகளும் கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக வந்துட்டீங்க இல்லையா? உங்களுக்காகவே நானும் குட்டீஸ் கிட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கதை சொல்லணும்ல, அதுக்காக வந்து இதோ உட்காந்துட்டேன். சரி, நம்ம கதைக்குள்ளே போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோமே. என்ன செய்வோம்? எஸ், இன்னைக்கு எந்த குட்டீஸ்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க? உங்களில் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக. பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் சார்பாகவும். ஓகே குட்டீஸ், சரி. ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் நேத்திக்கு கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. சப்போஸ் நீங்கள் இன்று புதிதாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நம்முடைய சாய் டிவியினுடைய யூடியூப் சேனல் இருக்குது. அதில் போயிட்டு முன்னாடி போன எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சுட்டு எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு ஏன் கூட நீங்கள் பேசலாம். உங்கள் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஓகே, சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் வந்து கடலை தாண்டி வந்தார். லங்கையில் அரண்மனைக்குள்ளே வந்தார். ராவணனது அரண்மனை எங்கும் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சீதை இருக்காங்களான்னு தேடினார். சீதை கிடைக்கல. இவர் ரொம்ப சோகத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் மனசு தளர விடாமல் அசோகவனம் நோக்கி வந்தார். அசோகவனம் அப்படிங்கிறது அரண்மனையை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதி, அதாவது வனப்பகுதி. வனம்னா என்ன? காடு, ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய காடுன்னு அர்த்தம். அதாவது அங்கே எல்லா விதமான மரங்களும் செடிகளும் கொடிகளும் எல்லாமே இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. நல்ல ஒரு பெரிய கார்டன் அப்படி சொல்லிட்டா உங்களுக்கு புரியும் இல்லையா? பெரிய ஒரு பார்க்கு, ஒரு பெரிய கார்டன், அந்த மாதிரியான ஒரு பகுதி தான் அசோகவனம். இன்றைக்கும் அது அசோக் வாட்டிகா அப்படின்னு ஸ்ரீலங்காவில் இருக்குது. அங்கே சீதை இருந்த இடம் அப்படியே வைத்திருக்கிறார்கள். அங்கே வந்து அனுமனுடைய காலடி தடம் வந்து பெரிய காலடி தடம் ஒரு பாறையின் மீது பட்டது இருக்குது. எல்லாமே நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் தேடினீங்கன்னா கிடைக்கும். ஸ்ரீலங்காவில் அசோக் வாட்டிகா அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடினீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், அந்த அசோக வனத்துக்குள்ளே தான் இப்போ ஆஞ்சநேயர் வரார். அவருக்கு ஏதோ ஒரு உந்துதல், ஒருவேளை அங்கே இருக்கலாமோ, தேடி பார்ப்போமா அப்படின்னு. ஏன்னா அங்கேயும் ஒரு மாளிகை இருக்குது, அதனால தான் வரார். அங்கே என்ன இருக்குது? ஒரு பெரிய பங்களா இருக்குது, ஒரு மாளிகை இருக்குது, பெரிய பெரிய டூம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அங்கே இருக்கலாமோன்னு வராரு. ஆனால் அந்த மாளிகைக்குள்ளே வந்து இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய மேடை மாதிரியான பகுதியிலேயே சீதை அமர்ந்திருக்காங்க. அப்போது அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தின் பேர் சிம்சுபா அப்படிங்கிற மரம். அந்த மரத்தின் மீது ஒரு குட்டி மங்கியாக தானே இருக்கார். அந்த மரத்தோட அந்த உடன் கலர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த உடு கலர்லேயே இவருடைய ஸ்கின் கலரும் இருக்கிறதுனால யாருக்கும் இவர் உட்காந்துருக்கிறதே தெரியல, அடையாளமே தெரியல. இப்போது ஆஞ்சநேயர் அங்கே அமர்ந்தபடியே என்னவெல்லாம் நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே யார் வருகிறார்கள்? ராவணன் வருகிறான். தன்னுடைய மனைவி மற்ற பெண்களுடன் வருகிறான். சீதையை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சீதையை மிரட்டி பணிய வச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருகிறான். அப்போ சீதை என்ன பண்ணுறாங்க? புள்ளை எடுத்து போட்டு, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நீ எத்தனை தடவை வந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மாதம் அவகாசம் கொடுத்து விட்டு செல்கிறான் ராவணன். இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போது அரக்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? வந்து சீதையை வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லி பயமுறுத்துகின்றனர். ஒரு விஷயங்களாக சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படிப்பட்டவர்? எங்களுடைய மகாராஜா தெரியுமா? எவ்வளோ பராக்கிரமசாலி தெரியுமா ராவணன்? அந்த ராவணனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீ எதுக்கு மாட்டேங்கிற? இனிமேயும் உன் புருஷன் வருவானெல்லாம் நீ நினச்சிட்டு இருக்காத. அவன் ஒரு சாதாரண அற்ப மானிடன். இவர் வந்து அரக்கர் குல தலைவர், எல்லா லோகங்களையும் வென்றவர் ராவணன். அதனால ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோதான் உனக்கு நல்லது அப்படின்னு தான் எல்லா அரக்கிகளும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா உன்னை நாங்கள் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உன்னை நாங்கள் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு உன்னுடைய பகுதியாக உன்னுடைய உடம்பை நாங்கள் வெட்டிட்டு நிகும்பலா அப்படிங்கிற ஒரு காளையின் முன்னாடி நின்று நாங்கள் நடனம் ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய பழக்கமாக இருந்திருக்கா. அன்றைக்கி இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் நிகும்பலா அப்படிங்கிற காளிக்கு படையல் செய்து விட்டு காளிக்கு வந்து ஆட்டம் ஆடி பாட்டு பாடிவிட்டு பிறகு சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறது அன்றைய தினம் ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. அதை நம்ம இந்த சுந்தரகாண்டத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே குட்டீஸ், சரி. இப்படியெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பயமுறுத்தி
பயமுறுத்துறாங்க, சும்மா பயமுறுத்துறாங்க. அதுக்காக அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, சும்மா அதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. அப்படிலாம் நாங்கள் செஞ்சுருவோம் தெரியுமா அப்படின்னு பயமுறுத்துறாங்க. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்க சீதை சொல்றாங்க, நீங்க சொல்றபடியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அது யார் கேட்டாலும் இகழக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீர்கள். யாரை வேணா போய் கேளுங்க, அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு, இப்படிலாம் பேசவே கூடாது அப்படிம்பாங்க. நான் வந்து ஒரு சாதாரண, நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு மானிட பெண் தான். என்னால் வந்து உங்கள் அரக்கர் தலைவராக இருக்கக்கூடிய உங்கள் ராவணனால் என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது, அதுக்கு பதிலாக என்னை கொன்னுடுங்க, அது எவ்வளவோ உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு சீதை அந்த மேடையை விட்டு எழுந்து வந்து சிம்சுப்பா மரம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய அடியில் வந்து அமர்கிறார். அமர்ந்த உடனே ஒவ்வொரு அரக்கிகளாக கிட்ட வந்து அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை கொண்டு பெரிய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க, விகாரமான உருவத்தோடு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மிரட்டின உடனே சீதைக்கு வந்து ரொம்ப அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒன்றை நாங்கள் வெட்டிடுவோம் கொன்னுடுவோம்னு உடனே அதனால் எழுந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய கிளையை பிடித்து கொண்டு புலம்புறாங்க, அழறாங்க. என்ன சொல்லி புலம்புறாங்க? ஏன் வந்து ராமர் எங்கே இருக்கிறார், லக்ஷ்மணர் எங்கே இருக்கிறார், கௌசல்யா எங்கே இருக்கிறார், ஏன் வந்து எனக்கு இந்த நிலைமை, நான் வந்து அதிர்ஷ்டமே இல்லாதவள் போல் இருக்கிறது. அதனால தான் வந்து அனைவருக்கும் கருணை பொழியக்கூடிய எம்பெருமான் யாரு? ஸ்ரீராமர். அவரை பற்றி சொல்கிறாங்க. அத்தனை பேருக்கும் கருணை வழங்கக்கூடியவர் ஸ்ரீராமர். என் மீது அவருக்கு கருணை இல்லாது போனதுக்கு என்ன காரணமோ தெரியலையே. அவருடைய பானம் வந்து எல்லா லோகத்திற்கும் போகக்கூடியது, ஆனால் என்னை வந்து பாதுகாப்பதற்காக அவருடைய பானம் இன்னும் வரவில்லையே. அவருக்கு என்ன ஆயிற்றோ தெரியலையே. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, என்ன இல்லைன்னா மறந்து போயிட்டாரா, இவருடைய வனவாசம் முடிய போகுது, வனவாசம் முடிந்து அவர் ஊருக்கு திரும்பி போய் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வசதியாக இருப்பாரா, நான் எதற்குமே வந்து உபயோகம் இல்லாதவளாக மாறி போயிட்டேன்னா, நான் அவர் மீது எவ்வளவு அன்போடு இருந்தேன், காதலோடு இருந்தேனே, பதிபக்தியோடு அவரோட காட்டுக்கெல்லாம் வந்தேனே, அத்தனையும் வீணாகி போய்விட்டதே, நான் அதிர்ஷ்டம் கெட்டவளா போயிட்டேனே, இனிமே நான் வாழக்கூடாது. ஏன்னா எப்படியும் இவர்கள் என்னை கொல்ல போறேன்னு சொல்றாங்க. அவங்க கொன்று நான் அவங்க கையால் சாவதற்கு என்னுடைய உயிரை நானே மாய்த்து கொள்ளலாம், நான் இனிமேல் என்னுடைய உயிரை நான் வைத்து கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. இது புலம்பினதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் வேக வேகமாக ஓடுறாங்களாம். எங்கே ஓடுறாங்கன்னாக்க பாதி பேர் வந்து ராவணனது இருப்பிடம் நோக்கி போகிறாங்க. ஏன்னா ராவணனுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஓடுறாங்க. சீதை இந்த மாதிரி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போகிறாராம், தன்னுடைய உயிரை விட்டுட போகிறாங்களாம் சீதை அப்படின்னு சொல்வதற்காக பாதி பேர் ஓடுறாங்க. பாதி அரக்கிகள் வந்து அப்பவும் திருந்தலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீதை பக்கத்தில் வந்து நின்று திரும்ப பயமுறுத்தி கொண்டே இருக்காங்க. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் மிகவும் குறைவு, ஆகையினால நீ எப்படியாவது ராவணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எங்களது மன்னரை திருமணம், இதையே வந்து 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 டார்ச்சர் பண்ணுறாங்க சுற்றி நின்றுட்டு எல்லா அரக்கிகளும். அப்பொழுது அங்கு ஒரு மேடை இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஒரு பெண்மணி தூங்கி கொண்டு இருக்கிறார். அந்த பெண்ணும் வந்து ஒரு ராட்சசி தான், ஒரு அரக்கி பெண். அந்த பெண்ணின் பெயர் திரிஜடை. அந்த பெண் என்பவள் தான் அங்கே தூங்கி கொண்டிருக்கா, அரக்க பெண். அந்த பெண் வந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு ஜனகரது மகள், தசரதரின் மருமகள், இவருக்கு நன்மையை விளைய போகிறது, இவரது கணவருடன் சந்தோஷமாக இருக்க போகிறார், அரக்கர் குலம் அழிய போகிறது, நான் இப்பொழுதுதான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே அரக்கிகளுக்கெல்லாம் அங்கே வந்து பயமுறுத்தின்னு இருக்காங்க இல்லையா, எல்லாரும் கோரமாக இருக்காங்கல்ல, விகாரமான ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி. நமக்கும் பாவமாக தானே இருக்குது இல்லையா, சீத்தையை நினச்சா பாவம் தானே சீத்தை. ஒரே ஒரு பெண் சுற்றி இத்தனை பேரும் படு பயங்கரமாக இருக்கும்பொழுது சீத்தைக்கு எப்படி இருக்கும் இல்லை, அதே மாதிரி பயமுறுத்தி கொண்டிருக்காங்க. அந்த அரக்கிகள் எல்லோரும் அந்த திரிஜடை அப்படிங்கிற அந்த பெண்மணி கிட்ட போயிடுறாங்க. போன உடனே என்ன சொல்கிற திரிஜடை, என்ன கனவு கண்டியா, என்ன சொல்கிற திருப்பி எங்களுக்கு விவரமாக விளக்கமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த பெண், திரிஜடை அப்படிங்கிற அந்த பெண் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் இப்பொழுதுதான் கனவிலிருந்து எழுந்தேன், இப்போ தான் நான் தூங்கி எழுந்தேன், வெடிகால வேலையில் இதெல்லாம் நடக்குது இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா ராவணன் கிளம்பி வந்தான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்போ விடியற்காலைன்னு சொன்னேன் இல்லையா, இன்னும் பொழுதே விடியல. அப்போ திரிஜடை சொல்கிறாங்க, நான் இப்பொழுதுதான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் இருந்து எழுந்தேன், நான் பார்த்த கனவில் வந்து இவரது கணவர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அவரது தம்பி ஸ்ரீ லக்ஷ்மணரும் என்ன பண்ணுறாங்கனாக்க வெண்மை ஆடை உடுத்தி கொண்டு கழுத்தில் மாலை போட்டுக்கொண்டு யானையின் மீது கிளம்பி வருகிறார்கள். வந்தவர்கள் சீதையையும் அந்த யானையின் மீது ஏற்றிக்கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 தந்தம் உள்ள யானையாக இருக்கான். வழக்கமாக நம்ம பார்க்குற யானைக்கெல்லாம் எத்தனை தந்தம் இருக்கும்? 2 தந்தம் தானே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, கோவிலெல்லாம் பார்க்கலாம்ல, அது மாதிரி தானே இருக்கும். ஆனால் அங்கே ஸ்ரீலங்காவில் அப்போ இருந்த யானைக்கு எத்தனை தந்தம் இருந்திருக்கு? 4 தந்தங்கள் இருந்த யானையாக இருந்துதான். அதை அந்த பெண் திரிஜடை என்பவர் தான் கனவில் கண்டதாக சொல்கிறார்.
நான் கனவில் பார்த்தேன். எப்படி ராமரும் லக்ஷ்மணரும் ரொம்ப மங்களகரமாக சிரித்த முகத்துடன் புன்னகை பூத்த முகத்துடன் அவர்கள் வந்து எப்படி வந்து சூரியனும் சந்திரனும் எப்படி ஒன்றா வந்தால் எவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசத்தோட அவர்களை நான் வானவெளியில் பார்த்தேன். அவர்கள் இருவரும் வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு கழுத்தில் மாலை போட்டு கொண்டு வந்தாங்க. அவங்க 2 தந்தங்கள் இருக்கக்கூடிய, அதாவது 4 தந்தங்கள் இருக்கக்கூடிய 2 யானைகளில் வந்தாங்க. சீதையும் அவர்களுடன் ஏறிக்கொண்டார். அப்பொழுது சீதையுடன் சேர்ந்து மிக அற்புதமாக அவர்கள் நம் அனைவருக்கும் காட்சி கொடுத்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதை நான் என் கண்களால் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் நம்முடைய அரசனாகிய ராவணன் கருப்பு மற்றும் சிவப்பு ஆடை உடுத்தி கொண்டு கழுத்தில் வந்து போட்டுக்க கூடாத மாலைகள்லாம் போட்டுக்கொண்டு குடித்தவனாக, மது அருந்தியவனாக, பிதற்றியவனாக, மிகவும் பார்ப்பதற்கே அருவருப்பான ஒரு சேத்துல பிறண்டு எழுந்தால் எப்படி வந்து உருவம் வந்து மிகவும் அசிங்கமாக இருக்குமோ அந்த மாதிரியான உருவத்துடன் ஒரு எருமை மாட்டின் மீது ஏறி தெற்கு பகுதி நோக்கி நான் போகிறதா கனவுல பார்த்தேன். அதாவது சவுத் சைடு வந்து போகிற மாதிரி நான் கனவுல பார்த்தேன். அவர் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரையும் சொல்கிறார். கும்பகர்ணன், அவருடைய மகன் இந்திரஜித்து, இப்படி எல்லோருமே வந்து ஒருத்தர் முதலை மேலே போகிறாரு, ஒருத்தர் வந்து இதே மாதிரி ஒரு எருமை மாட்டின் மேலே தெற்கு நோக்கி போகிறதாக நான் பார்த்தேன். இவங்கெல்லாம் வந்து கிழக்கு பகுதியிலேருந்து வந்து காட்சி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சீதையும் ராமரும் லக்ஷ்மணரும் மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயம் ராவணனும் மற்றவர்களும் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, பிதற்றியபடி இருக்காங்க. அவர்கள் எல்லாம் சோகத்தில் இருக்காங்க. அவங்க எல்லோரும் தெற்கு நோக்கி செல்வதை நான் பார்த்தேன். இது அழிவிற்கான அறிகுறி. அதாவது அரக்கர் குலமே அழிய போகிறது. இதைத்தான் நான் கனவில் கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, விபீஷணர் வந்து அங்கு வந்து ஒரு யானையின் மீது வெண்மை நிற மலர்களை அணிந்தவராக மகிழ்ச்சியுடன் காட்சி கொடுக்கறதையும் நான் கனவுல பார்த்தேன். அதனால தான் சொல்றேன், அத்தனை அரக்கிகளும், உங்களை போன்ற அத்தனை அரக்கிகளும் குடித்துவிட்டு கும்மாளமிட்டு கொண்டு கூச்சலிட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு இருப்பதையும் நான் பார்த்தேன். ஒருத்தருக்கொத்தர் சண்டை போட்டு கொண்டிருக்கீங்க கனவுல. அப்படியே எல்லோரும் அழிந்து விடுவதை போன்று கனவுல பார்த்தேன். அது மட்டுமல்ல, ஸ்ரீராமரது தூதுவனாக ஒரு வானரன் வந்தான். அந்த வானரனால இந்த நகரமே தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த நகரம் முழுக்க தீப்பிடித்து எரிந்தது, தீக்கிரையாக்கப்பட்டது. அதையும் நான் கனவுல பார்த்தேன். அத்தனை பேரும் அழிவதை என் கனவில் நான் கண்டேன். சீதை மற்றும் மிகவும் சந்தோஷத்துடன் தன்னுடைய கணவருடன் சேர்ந்து இருப்பதையும் நான் கனவில் கண்டேன். இது அத்தனையும் நடக்கப் போகிறது, இது உண்மை, இது சத்தியம் அப்படின்னு அந்த திரிஜடை அப்படிங்கிற பெண்மணி வந்து தன்னுடைய கனவில் கண்டதாக சொல்கிறாளாம். அப்போ என்ன சொல்றானாக்க, இந்த சீதை வந்து மிகவும் கருணை வாய்ந்தவள். அதே சமயம் சீதை வந்து மிகவும் பிரியமானவர். யாருக்கு? ஸ்ரீராமருக்கு. ஸ்ரீராமருக்கு சீதைனா ரொம்ப பிடிக்கும், சீதைக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ராமரை விட்டு கனப்பொழுதும் பிரிந்து இருக்காமல் அவருடன் சேர்ந்தே காட்டிற்கு வந்தா. ராமரை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் சீதை பின்னாடியே காட்டிற்கு சென்றார். என்ன காரணம்னா, கணவர் மீது கொண்டான பதிபக்தி, கணவர் மீது கொண்டான அன்பு, காதல் தான் காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட சீதையை ஸ்ரீராமர் ஒருபோதும் பிரிந்திருக்க மாட்டார். சீதை மனம் வருந்தினால் ராமர் யாரையும் சும்மா விடமாட்டார், அத்தனை பேரையும் அழித்து விடுவார். ஆகையினால நீங்கள் அத்தனை பேரும் சீதையை இந்த அளவுக்கு துன்புறுத்துகின்றீர்கள், பயமுறுத்துகின்றீர்கள். இதை ஸ்ரீராமர் அறிந்தால் அவரது அம்பிலிருந்து நீங்கள் யாரும் தப்புவது என்பது முடியாது. உங்கள் அத்தனை பேரையும் அழித்து விடுவார், கூண்டோடு அத்தனை பேரையும் சேர்த்து எரித்து விடுவார். அத்தகைய பராக்கிரமசாலி ஸ்ரீராமர், அவருக்கு வெற்றி உண்டாக போகிறது அப்படின்னு மூச்சு விடாம திரிஜடை கிடுகிடுன்னு தான் கனவுல கண்ட விஷயங்கள் அத்தனையும் சொல்றாங்க. சொல்லிட்டு, ஆகையினால சீதையிடம் கொஞ்சமாவது அமைதியோட இருங்க, கொஞ்சமாவது அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்க. சீதா பிராட்டியார் தான் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும், சீதை கிட்ட இந்த மாதிரி வம்பெல்லாம் வச்சுக்காதீங்க, போய் பயமுறுத்துறது, வெட்டி கொண்டு சாப்பிட்டுருவோன்னு சொல்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களாம், இங்க பாருங்க, ஒரு பறவை பாருங்க, அங்க பறந்து கொண்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. அந்த பறவை சீதைக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறது. அது வட்டம் அடித்து பறக்கிறதாம். மேலே போயிட்டு கீழே இறங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய, சீதைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளையில் வந்து அமர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பழத்தை கொத்தி கொத்தி தின்கிறதாம் அந்த பறவை. அதை வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் திரிஜடை. திரிஜடை சொல்கிறாள், அங்கே பாருங்க, அந்த பறவை வந்து கொத்தி கொத்தி தின்கிறது. அது என்ன சொல்கிறது தெரியுமா? வருத்தப்படாதே சீதை, உனக்கு நன்மையே விளையும் என்று சொல்வதாக இருக்கிறது. சீதையை பார்த்து அந்த பறவை சொல்கிறது, பார்த்தீர்களா அப்படின்னு திரிஜடை சொல்கிறாராம்.
அத்தனை அரக்கிகளுக்கும் வாய் பேச்சே இல்லை. எல்லாரும் கப்சிப்புன்னு நிற்கிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறா இவ? ஏன்னா அந்த காலத்தில் வந்து கனவு எல்லாம் ரொம்ப நம்புவாங்க. அதுவும் விடியற்காலை கனவு என்றால் பலிக்கும். அதனால திரிஜடை வந்து இந்த கனவின் இதெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கான். அப்பொழுது சீதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, சீதை கிட்ட சில விஷயங்கள் நடக்கிறதா. அதெல்லாம் பார்த்ததும் சீதைக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதாம். நிச்சயமாக இவர் ஏதோ சொல்கிறாங்க, இந்த பெண்மணி வந்து ஏதோ கனவு கண்டேன்னு சொல்கிறா, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சீதையினுடைய மனசுல வருதாம். அவங்க உடம்புல வந்து சில சைன்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்காம். சில அறிகுறிகள் வந்து அவருக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், தனக்கு நன்மையே விளையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடம்புல வந்து ஒரு விதமான சேஞ்சஸ்லாம் தோணுதான் சீதாதேவிக்கு. ஆனாலும் சீதாதேவி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்காங்க. இந்த அரக்கிகள் மிரட்டுறதெல்லாம் பார்க்கறாங்க. பார்த்த உடனே அவங்க வந்து அந்த மரக்கிளையை பிடித்தவாறு நின்று கொண்டிருக்காங்க இல்லையா சீதா மாதா, அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அந்த மரக்கிளையை பிடித்து கொண்டே சொல்றாங்க, என்னால் வந்து இனிமேல் இந்த உடலை நான் உயிரை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு. எப்படியும் வந்து இரக்கமுள்ளவராக ஸ்ரீராமர் வந்து என்னை காப்பாற்றி விடுவார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஸ்ரீராமர் வர்ற வழியே தெரியல. பை திஸ் டைம் அவர் வந்து என்னை மறந்தே போயிருப்பார் போல இருக்கு. இல்லை வேற ஏதாவது சிந்தனையில் இருக்காரா, இல்லை அவரும் உயிரோடையே இல்லையா, என்ன ஆயிற்றுன்னே தெரியலையே. ஆகையினால எப்படியும் வந்து 2 மாதங்கள் தான் ராவணன் வந்து எனக்கு காலக்கெடு கொடுத்திருக்கிறான். அந்த 2 மாதங்களுக்குள் வந்து ஒருவேளை ஸ்ரீராமர் என்னை தேடிக்கொண்டு வந்தாலும் அந்த 2 மாத காலத்திற்குள் நான் அவனது கட்டளைக்குள் இணங்கவில்லை என்பதற்காக என்னுடைய கை காலை உடைத்து நிச்சயம் அவன் போட்டு விடுவான், தின்று விடுவான். நிச்சயமா தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஒன்று ராவணன் கொண்டுடுவான், இல்லை இங்க இருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் சேர்ந்து கொண்டுட போறாங்க. நான் உயிர் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. எனக்கு என்ன விதமான தோஷமோ, எனக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லையோ எனக்கு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணினேனோ தெரியல. நான் வந்து மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்கணும். அதனால தான் நான் வந்து இத்தனை நாட்களாகியும் இத்தனை மாதங்களாகியும் என் கணவரை விட்டு நான் பிரிந்து இவ்வளோ துன்பத்திற்குள்ளாகி நிற்கிறேன். எல்லோரையும் காக்கக்கூடியவர், ஜனஸ்தானத்தில் 14,000 அரக்கர்களை அழித்தவர். திரும்ப திரும்ப சீதாமா அதை சொல்லித்தான் புலம்புறாங்க. 14,000 அரக்கர்களை அழித்தவர், விராதனை கொன்றவர். அவருக்கு வந்து இந்த அற்பத்தனமான இந்த ராவணன் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா அவர் ஏன் வரலன்னு தெரியல. அவருடைய ராமபானம் என்ன ஆயிற்றுன்னு எனக்கு புரியல. ஏன் வந்து என்ன இவ்வளோ கஷ்டத்துல நான் இருக்கிறத அவர் விரும்ப மாட்டார், என்னுடைய கஷ்டம் அவருக்கு பொறுக்காது. ஆனாலும் அவர் வரவில்லைன்னா நான் இந்த உயிரை வைத்துக்கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் வந்து மீண்டு போறது கிடையாது. இவர்கள் என்னப்படி நான் திருமணம் செய்து கொள்ள போவதும் கிடையாது. அப்படி இருந்து அவர்கள் கையால சாவதற்கு நானே என்னுடைய உயிரை முடித்துக் கொள்வது நல்லது. இப்போ என் கையில் விஷமும் இல்லை, எந்த விதமான ஆயுதங்களும் என்னிடம் இல்லை என்னுடைய உயிரை போக்கிக் கொள்வதற்கு. அதனால என்னுடைய தலை பின்னலை வந்து இந்த கிளையில் மாட்டி, இந்த பக்கத்தில் இருக்குது சிம்சுபா மரத்தோட கிளை, அந்த கிளையில் வந்து என்னுடைய தலையினுடைய பின்னலை மாட்டி என் உயிரை நான் துறந்து விட போகிறேன் அப்படின்னு புலம்புறாங்க. வாய் விட்டே புலம்புறாங்க. அப்பொழுது மரக்கிளையில் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு குட்டி குரங்காக அனுமன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அப்போ அவர் நினைக்கிறார், இதுதான் சரியான சமயம். நான் சீதையை பார்த்து விட்டேன், சீதைக்கு நான் ஆறுதல் மொழி கூற வேண்டும். சீதை வந்து ரொம்ப தற்கொலை எண்ணத்துல இருக்காங்க, தன்னுடைய உயிரை வைத்து கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்துல நான் பேசலைன்னாக்க பிறகு சீதையை நாம உயிரோட பார்க்கவே முடியாம போயிடும். ஸ்ரீராமரது காரியத்திற்காகத்தான் நாம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். இப்ப சீதையை பார்த்தாச்சு, ராமர்கிட்ட போய் செய்தி சொல்ல போறோம். சீதையை பார்த்து விட்டேன், சீதை உயிரோட இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ராமர் லக்ஷ்மணர் வந்து சுக்ரீவனோட அத்தனை பேரும் வந்து சீதையை காப்பாற்றும் வரை சீதை உயிரோடு இருக்கணுமே. இவர்கள் தரக்கூடிய துன்பத்தினால சீதை உயிரை விடாம சீதை பத்திரமாக இருக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு தூரம் நான் தாண்டி வந்திருக்கேன், அந்த நம்பிக்கையை வந்து சீதைக்கு நான் கொடுக்கணும். இன்று இரவிற்குள்ள நான் சீதை கிட்ட பேசி ஆகணும், பேசிவிட்டு நான் கிளம்பி ஆகணுமே. ஆனா நான் எப்படி பேசுவேன்? சான்ஸ்கிரிட்ல நான் பேசினேன்னாக்க சீதா என்ன நினைச்சுப்பாங்க? ராவணன் தான் சான்ஸ்கிரிட்ல பேசுறான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ராவணன் நினைச்சுப்பாங்க என்ன, சீதை வந்து என்ன நினைச்சுப்பாங்க? ராவணன். அப்பனா ராவணன் இந்த காலத்துல சமஸ்கிருதத்துல பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்றது நமக்கு இது வழியா புரியுது. அப்போ சீதைக்கு எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாராம். இவர் சொல்றார், மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார் ஆஞ்சநேயர், நான் வந்து சமஸ்கிருதத்துல பேசினேனாக்க ராவணனாக இருக்குமோ அப்படின்னு சீதாம்மா நினைச்சுக்க கூடும். அதனால சமஸ்கிருதத்துல பேசக்கூடாது. அயோத்தியில இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழியில பேசுவார்களோ அந்த மொழியில தான் நான் பேசணும். முதல்ல அதை நினைக்கிறார். எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம்? பேசணும். முதல்ல ஒருத்தரை பார்க்குறோம், பேசணும். அப்போ எப்படி பேசுறது? என்ன மாதிரி பேசினா அவர் நம்மளை நம்புவாங்க? அதை முதல்ல யோசிக்கணும் இல்லையா? அதுதான் ஆஞ்சநேயர் அங்கே சொல்றாரு. நான் வந்து அயோத்தி மக்களுக்கு
புரியக்கூடிய மொழியில் அங்கிருப்பவர்கள் பேசக்கூடிய மொழியில் தான் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அடுத்தது வந்து நான் என்ன உருவத்தில் நான் செல்ல முடியும்? அவர்கள் முன்பு நான் வந்து என்னுடைய ஒரிஜினலான பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு நான் நின்னேன்னாக்க சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்துவிடும். யாரோ ஒருத்தர் வந்திருக்கான், இவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிடும். முழு உருவத்தோட வந்தேன்னாக்க அப்போ அவர்கள் எல்லோரும் வந்து என்னை பிடிப்பதற்கோ என்னை ஜெயிலில் போடுறதுக்கோ அவர்கள் முயற்சிப்பார்கள். அப்போது என்னை வந்து கொல்ல முயற்சித்து என்னை பிடிக்க முயற்சிக்கும் பொழுது சீதைக்கும் ஏதாவது ஆபத்து நேர்ந்தாலும் நேரலாம். ஆகையினால என்னுடைய உருவத்தோடு நான் வருவது என்பது சரியானதாக இருக்காது. சரி, நான் கீழே இறங்கி வந்து நான் பேசினேன்னாக்க எப்படி என்னை அவர்கள் புரிஞ்சுப்பாங்க? அவங்க என்னை தப்பாக புரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது? ராவணன் தான் வந்திருக்கானோன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது? நான் என்ன சொல்லி சீதையை வந்து நான் ஆறுதல் படுத்துவேன்? எப்படி நான் சீதையை தேற்றுவேன்? என்ன சொன்னால் சீதைக்கு புரியும் அப்படின்னு யோசிக்கிறாராம். அப்போது மற்றவர்களுக்கும் கேட்கக்கூடாது. சுற்றி இருக்கக்கூடிய அரக்கர்கள், அத்தனை அரக்கிகள் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க அந்த அசோகவனத்தில், அத்தனை பேருக்கும் தெரியவும் கூடாது. அதே சமயம் சீதைக்கு நான் வந்த விஷயத்தை நான் சொல்லணும், சீதையிடம் நான் பேச வேண்டும், அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நிறுத்தி நிதானமாக யோசிக்கிறாராம் அந்த கிளையில் அமர்ந்தபடியே. அப்பொழுது உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சான். உடனே என்ன பண்றாரு தெரியுமா? பாட ஆரம்பிக்கிறாராம். என்ன பண்றாரு குட்டீஸ்? பாட ஆரம்பிக்கிறாராம். எப்படி பாடுறாரு அப்படின்னாக்க, என்ன சொல்லி பாடுறாரு அப்படின்னாக்க, அயோத்தியை சேர்ந்தவர் தசரதர், அயோத்தியினுடைய மன்னர் தசரதர். அவர் புண்ணியசீலர், அவர் வந்து மிகவும் புண்ணிய ஆத்மா, தர்மசீலர், அவர் இந்திரனுடைய வீரத்திற்கு ஒப்பானவர் அப்படின்னு தசரதன்லேருந்து ஆரம்பிக்கிறார். அவ்வளவு பராக்கிரமசாலியாகி தசரதனுக்கு ஒரு மகன் இருந்தார், மூத்த மகனாக இருந்தார். அவரது பெயர் ஸ்ரீராமர். இந்த ஸ்ரீராமர் வந்து பண்பானவர், கருணை மிகுந்தவர், வீரத்தில் சிறந்தவர், மிகவும் அற்புதமானவர். அவருக்கு திருமணமானது. அவரது மனைவியின் பெயர் சீதா. அவர்கள் இருவரும் வந்து திருமணமாகி மிகவும் சந்தோஷமாக அயோத்தியில் இருந்த பொழுது தந்தையினுடைய ஆணையின்படி அவர் காட்டிற்கு தனது சகோதரனாகிய லக்ஷ்மணருடன் வந்தார். காட்டிற்கு வந்தவர் தன்னுடைய மனைவியை ஒரு அரக்கனால், அதாவது ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்டு மனைவி இல்லாமல் தவித்தார். அப்பொழுது அவருக்கு சுக்ரீவனுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டது. சுக்ரீவனுடன் ஏற்பட்ட நட்பின் காரணமாக சுக்ரீவனுக்கு சில நன்மைகளை செய்தார். அந்த நன்மையின் காரணமாக அதற்கு பிரதி உபகாரமாக சுக்ரீவன் பல லட்சம் வானர வீரர்களை அனுப்பி சீதா மாதாவை தேடும் பணியில் ஈடுபடுத்தியுள்ளார். அப்படி அவரது கட்டளையின்படி சம்பாதியை சொல்லியபடி பல 100 யோஜனை தூரம் இருக்கக்கூடிய கடலை தாண்டி நான் சீதையை பார்ப்பதற்காக வந்துள்ளேன். இப்பொழுது நான் இங்கு இருக்கிறேன், ராமனின் தூதனாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பாடி முடிச்சுட்டு கம்முன்னு சும்மாவே இப்படியே இருந்தாராம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க குட்டீஸ். இத்தனையும் ஒரு குரங்கு பாடுதான். அப்போது எப்படி இருந்திருக்கும்? கீழே உட்காந்துன்னு அந்த கிளையை பிடித்து அழுதபடியே இருக்காங்க இல்லையா சீதா மாதா. அவங்க தன்னோட உயிரை விட்டுடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க இந்த பாட்டை கேட்குறாங்க. பாட்டை கேட்டோன்னே என்ன பண்ணுவாங்க? சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யார் பாடினது? ராமாயணத்தை யாரோ பாட்டாக பாடுறாங்களே, ராமரை பற்றி பாடுறாங்க, தசரதரை பற்றி பாடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒருவேளை இது எப்படி இது அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. குரங்கு வந்து இத்தனை விஷயங்களையும் பாடிய ஒரு குரங்கினுடைய உருவத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு டக்குன்னு மயக்கம் வந்துடுச்சான். மூர்ச்சையாகி விட்டார்கள். மூர்ச்சையாகி மயக்கம் விழுந்து கீழே விழுந்துட்டாங்க. பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க சுதாரித்து கொண்டு எழுந்திருக்கிறாங்களா. கொஞ்ச நேரம் கழித்து தானே மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு நம்ம என்ன பாட்டு ஏதோ கேட்டோமே, அந்த பாட்டு என்ன கனவா? கனவுல தான் நம்ம அந்த பாட்டு கேட்டோமா? கனவுல குரங்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, கனவுல குரங்கு வந்தால் தவறு அப்படின்னு அயோத்தியில் எல்லாரும் சொல்லுவாங்களே, நான் கனவை தான் பார்த்தேனா? கனவுல தான் குரங்கா? ஆனால் கனவுல குரங்கு வந்திருந்ததுன்னா எனக்கு பயமில்லை இருந்திருக்கணும், அச்சமில்லை இருந்திருக்கணும். ஆனால் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராமரை பற்றி பாடும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததே. எப்படி இது நடந்தது? என்னவாக நடந்தது? என்ன காரணம் இது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒன்றுமே புரியல. ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு அது யார் என்ன எதுவுமே தெரியல. அதற்காக அவங்க வந்து யாராக இருக்கும் அப்படின்னு திருப்பி பார்க்குறாங்க. திரும்ப அந்த இடத்துல வந்து குரங்கு அமர்ந்திருப்பதை பார்க்குறாங்க. ஒரு குரங்கால பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு. அதனால அவங்க அந்த குரங்கை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா குட்டீஸ்? எஸ், அதுக்காக நீங்கள் அடுத்த எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? டாடா, பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.